ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் ரெட் கலர் ப்ளவுஸ் நான் எப்படி ஈஸியாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக இந்த ப்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பார்ட்டு அண்டு ஸ்லீவ் பார்ட்டு இது ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தோம். இது எல்போ வரையும் நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ ஹாஃப் ஹேண்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், தென் நம்மளோட ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், அதை பற்றி ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நம்ம இதை 2 days நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. நம்ம நெக்குக்கு கீழே புட்டா ஒரு 5 புட்டாஸோடு முடிச்சிட்டோம். நெக் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 lines எப்பயும் போல் ஒரு நெக் பேட்டர்னில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வர அந்த கர்வ்ஸ் அண்டு இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணேங்கிறத சொல்கிறேன். அதை அந்த லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் ரெண்டுமே நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். இந்த புட்டா 5 புட்டாஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம வச்சா ரொம்ப கொசன் இருக்குங்கிறதுனால ஒரு 5 புட்டாஸோடு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நான் ஆஃப் சைஸில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஆஃப் சைஸில் போட்டதுக்கப்புறம் இந்த ஆஃப் இது தெரியுது. நான் இப்படி தான் ட்ரேஸ் பண்ணேன். அதாவது ஆஃப் இது வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் அந்த கார்பன் வச்சு நெக்ஸ்ட்டு பக்கம் பண்ணியிருந்தேன். ட்ரேசிங் வீடியோன்னா இதுக்கு முன்னாடி நான் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா செயின் ஸ்ட்ரிச்சு, தென் சுகர் பீடு 4mm பீடு சுகர் பீடு வச்சு இந்த லைன்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த கர்வ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு காயின் வச்சுக்கோங்க. நான் வேறு மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம் இந்த பாகை மணின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கர்வ் மாதிரி நிறையா ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரவுண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்வ் வேணுமோ அதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காயின்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்படின்னா வளையல் சூஸ் பண்ணலாம். நம்மளோட பேங்கிள் கூட குட்டி குழந்தைங்களோட பேங்கிள்ஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கர்வெல்லாம் கரெக்டாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வரைஞ்சி வச்சுட்டு, அதாவது ஆஃப் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபை நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டா நமக்கு ரொம்ப 2 சைடும் ஈவனாக செம்ம கிளாஸியாக இருக்கும். நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருந்தேன். ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் ஃபுல்லாமே நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் ஃபஸ்ட்டு யாருக்குமே பண்ண சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி, அப்படி ட்ரேஸ் பண்ணுறதுல கூட நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் போடுறோன்னா அந்த கர்வ் கூட ஈவனாக இருக்கணுங்கிறத நான் நினப்பேன். இந்த இடத்துல திலகம் ஷேப்பில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீடு இல்லை ஸ்டோன், திலகம் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோன் வச்சு வரைஞ்சிட்டேன். எல்லா இடத்துலையும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நமக்கு ஈவனாக தெரியும்ல. அதனால இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப தெரியுது. செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கேன், ஒரு 3 செயின் ஸ்டிச்சு. தென் அடுத்தது சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 4mm பீட் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 lines நமக்கு முடிஞ்சிருக்கு, நல்லாவே தெரியும் பாருங்கள். அடுத்தது கர்வ் நான் சொன்ன மாதிரி ஒரு காயின் வச்சு போட்ட கர்வ்னே இதை வச்சுக்கலாம். காயின் வச்சு ஃபுல்லாமே ஈவன் சைஸில் கர்வ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திலகம் 2 எல்லாத்துக்குமே திலகம் வச்சுருக்கேன். அந்த திலகம் 2 திலகத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வேறு வச்சுருக்கேன். இந்த திலகம் ஷேப் எல்லாத்தையுமே நான் கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இது உள்ளார நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா ஸ்டோன் வச்சு கூட ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி திலகம் ஷேப் 2 ஷேப்புக்கு நடுவில் புட்டா டிசைன் மாதிரி ஒரு 4mm பீட் கொடுத்து சுற்றி சுகர் பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா திலகம் ஷேப்பும் ஒரே சைஸில் இருக்கணும். மறக்காமல் அந்த எல்லா கர்வும் ஒரே சைஸில் இருக்கணும். இந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறையா க்ரியேட்டிவாக ஈஸியாக 2 daysல 1 daysல போடுற மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பற்றி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ளவுஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.